இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் கதை எதை நோக்கி தாங்க போகுது, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷனை கொஞ்சம் கூட வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்களாமா. மற்றவங்க எல்லாருமே தான் வந்து பண்ணணும். அதாவது வந்து போலீஸ்க்கே ஐடியாவெல்லாம் எடுத்து தமிழ் தான் கொடுக்கணும். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நீதிவான், நேர்மைவான், நியாயவான் மாதிரி பேசுவார். ஆனால் அவருக்கு வந்து எதையுமே வந்து பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ உத்தரம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அர்ஜுனுக்கும் பரமனுக்கும் கொடுத்துட்டு இருந்து இப்படி போய் அடிச்சிட்டானுங்களே, எப்போ பார்த்தாலும் அவனை எடுத்து அடி வாங்கிட்டு வரீங்களே அப்படின்னா என்ன பண்ணுறது, அவன் போட்டு அடின்னு அடிச்சிட்டான். நல்ல வேலை கடைசி நிமிஷத்தில் ராகினி வந்து காப்பாற்றினா, இல்லைனா பெரிய பிரச்சனையாயிருக்கும். போட்டு அப்படி அடிச்சுட்டான், இந்த தடவை அடி ரொம்ப பலம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ராகினி வந்துடுறாங்க. எல்லாம் வேணும்னே பண்ணுறாங்க. ஏன் தான் அப்படி பண்ணுறாங்களோ, என் பையன் போட்டு இப்படி அடிக்கிறாங்க, உன் அண்ணனை எதுவும் கேட்க மாட்டியாமா அப்படின்னா தப்பு தான், அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, இவ்வளோ மூர்க்கத்தனமாக நடந்துக்கிட்டாரு, எனக்கே ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி தலை சுற்றுது. இல்லை எனக்கு என்ன ஒன்றுனா, எங்கள் அண்ணன் வந்து கோவப்படுறவர் தான், டக்குன்னு வந்து அண்ணி உள்ளே இருக்காங்கிறனால பதட்டமாயிருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஏன் உங்களை கடத்தணும்னு நினைக்கணும், உங்களை கடத்தி என்ன உண்மையாக அவர் வாங்கணும்னு நினச்சாரு. நீங்கள் தான் கடைசியாக மேகனா கூட ஏதோ பிஸ்னஸ் டீலிங்கில் இருந்தீங்க, எனக்கு நிறைய விஷயம் ஒன்றும் புரியல அப்படின்னு உடனே இவங்க எல்லாத்துக்கும் பயம் வந்துருச்சு. ராகினிக்கு சந்தேகம் வந்துச்சு. ராகினி பேர்லாம் சொத்து இருக்குது, ரெண்டையும் யோசிச்சு பார்த்து, என்னம்மா சந்தேகப்படுறியா, என் பையனே சந்தேகப்படுறியா, இப்படி தான் ஏற்கனவே ஒரு தடவை வந்து பேங்காவை யாரோ இடிச்சிட்டாங்கன்னு என்ன தான் வந்து எடுத்தாங்க, அது மாதிரி அந்த பிரச்சனைக்கு தான் என்ன எடுத்தாங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன தான் எடுத்தாங்க, இந்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து கொடியில் காய போட்டிருந்த துணி காய காணா போனால் கூட என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க அப்படின்னு அர்ஜுன் புலம்புறார். ராகினி தான் டாக்டருக்கு படித்த பேக்காச்சே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எப்படி அவங்க டாக்டருக்கு படித்தாங்கன்னு இன்னமும் அந்த புரியவே இல்லை, நம்பவும் இல்லை, எதுக்கு டாக்டருக்கு படித்தாங்கன்னு புரியல. ஸோ வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்ட உடனே இவங்க அப்படி புலம்பிகிட்டு இருந்த உடனே வந்து லைட்டாக அவங்க யோசிக்கிறாங்க. இல்லை நான் உங்களை குறை சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிங்கும்போது, என்னம்மா சொத்துக்காக அவனுங்க திருப்பி அபகரிக்கணும்னு எல்லாத்தையும் பண்ணுறானுங்க அப்படின்னா அதுக்காக நீயும் நம்புறியா, எல்லாமே அவன் சொத்துக்காக தான் அவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணால் சொத்தை திருப்பி கொடுத்துருமா, எல்லாம் ராகினி பேர் தானே இருக்குது, ராகினி நீயே கொடுத்துருமா, எனக்கு என் புள்ள உயிர் தான் முக்கியம் அப்படின்னு வந்து அர்ஜுன் அம்மா ஒரு ட்ராமாவை போடுறாங்க. நான் அப்படி சொல்லலை அர்ஜுன், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் சரஸ்வதி தான் கொலை பண்ணியிருக்கா. சரஸ்வதி அவங்க ரெண்டு பேரும் பழக்கம் நெருக்க தெரிஞ்சு பண்ணிட்டா தமிழுக்கும் மேகனாவுக்கும் அப்படின்னு வந்து பரமன் சொல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆள் அவங்க இல்லை, அதெல்லாம் அவங்க பண்ணலை அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை அவள் தான் பண்ணான், உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னா வந்து அவங்க அந்த மாதிரி கேடு கட்டத்தனமான விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க, அதை ஏதோ ஒன்று விளங்காத போனவங்க தான் பண்ணானுங்க, அவனுக்கு நல்லாவே இருக்க மாட்டானுங்க அப்படிங்க. என்னமோ சாபெல்லாம் போடுற அப்படிங்கிறாரு பரம. யார் பண்ணாங்களோ அவங்கள தானே சொன்னேன் அப்படின்னு நமக்கு அபி சொல்லும் போது, அப்போ கூட நம்ம டாக்டருக்கு இப்படி MBBS முடித்த அறிவாளிக்கு தெரிய வேணாம், லைட்டாக வந்து என்னது இவனுங்க ஏன் ஒவ்வொருத்தரையும் பதட்டமாக வராங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ஒன்றதுக்கு புரியல, பாவம் குழந்தை அழுது வாங்க அப்படின்ட்டு கிளம்பி ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ உடனே இவங்க அம்மா அர்ஜுனை தனியாக கூப்பிட்டு போய் உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, என்ன தான் உங்கள் பிரச்சனையாச்சு அப்படின்னா யார் தான் கொலை பண்ணான்னு கேட்கும்போது பரமன் எல்லாத்தையும் சொல்கிறார். இது மாதிரி நானும் அர்ஜுனும் வந்து பிளான் போட்டோம், கலிவர்த்தனுக்காக பண்ணலாம்னு நினச்சோம், நேராக கிளம்பி அங்கே ஆள் வச்சு கூப்பிட்டு போய் நான் தான் கூட போகும்போது அங்கே கொலை நடந்துருச்சு. அப்போ சரஸ்வதி மாட்டிக்கிட்டா, அவளை மாட்டி விட்டோம் அப்படிங்கும் போது நல்ல வேலை அவனுக்கு நல்ல டவுட் வந்துருச்சு, இதை விடமாட்டான் கண்டிப்பாக, அவன் ஒய்ஃப் வேறு உள்ளே இருக்க வரைக்கும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க அர்ஜுனோட அக்கா. சொன்ன உடனே வந்து இல்லை அவன் வந்து சும்மா விடக்கூடாது, எங்களை அடியும் வேறு செம்மையாக அடிச்சிட்டான், அவன் டவுட் இருந்தால் இருந்துக்கிட்டோம், ஆனால் வந்து அவனை சும்மா விடக்கூடாது, என் மேலே கை வச்சதுக்கு தான் அந்த சரஸ்வதி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இன்னமும் அவளை கஷ்டப்பட வைக்க போகிறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு பாவம் பார்த்தா இவன் என்ன வரைய அடிப்பானா, அந்த டெய்லருக்கு கால் பண்ணி இன்னும் காசு அதிகமாக கொடுத்து அவங்கள அங்கே உள்ளே போட்டு அடின்னு அடிக்க வைக்கணும், இது டார்ச்சர் கொடுக்க வைக்கணும் சரஸ்வதியை டார்ச்சர் தாங்காமல் வந்து அப்படியே அலறி துடிக்கிறத இவன் கேட்டு இவனும் வந்து அப்படியே உடஞ்சி போயிருக்கணும், இவனுங்களை சும்மா விடுறதுக்கு அதான் இப்போ சரியான வழி அப்படின்னு பேசுகிறார். ஆனால் இப்படி மோசமாக இவ்வளோ கேவலமாக திங்க் பண்ணுற அர்ஜுனை ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றிட்டே இருப்பாங்க கதையில். கோதையம்மாவே வந்து வெளில வந்து காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுது அப்படின்னா வந்து ராகினி கால் பண்ணி உங்கள் பையன் என் புருஷன் அடிச்சிட்டாரு அப்படின்னு வந்து குழந்தைங்க மிஸ் கிளிட்டா மிஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்படிலாம் அவர் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்னு வசூல் வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை அவன் ஏதோ கோபத்தில் பண்ணியிருப்பானோ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே நேராக அங்கே வந்துடுறாரு இவரும் தமிழும் நம்மச்சியும் வர. ஏன் இப்படி பண்ணிங்கன்னா கோபத்தில் பண்ணுறோங்கிறாங்க. கோபத்தில் பண்ணுற எல்லா முடிவும் தப்பான முடிவு, நீ அப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல, ஏன்டா அப்படி பண்ணேன் அப்படின்னா வந்து இல்லை அங்கே வந்து நைட்டு கனவு வந்துச்சுல தமிழுக்கு, யாரோ சரஸ்வதியை போட்டு கொடுமைப்படுத்துகிற மாதிரி, அது கடைசியில் பார்த்தா உண்மையாயிடுச்சு, அவளுக்கு காரமான சாப்பாடு கொடுத்துருக்காங்க, தூங்க விடாமல் தண்ணி ஊற்றி விட்டு கஷ்டப்படுத்திருக்காங்க, அவளால் தூங்க முடியாமல் இருந்துச்சு, என்னன்னு விசாரித்து பார்த்தா கடைசியில் இவன் ரோட்டில் வந்து பேசுகிறான், இவன் தான் காசு கொடுத்து அந்த ஜெயிலரை வேணும்னே வந்து அந்த வார்டனை இவங்களுக்கு எதிராக வந்து நடக்க வச்சுருக்காங்க, இவளை போட்டு இருக்கிற கொடுமைப்படுத்த வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே மாசமாக இருக்க பொண்ணு இப்படி பண்ணுறாங்களா, இவனெல்லாம் மனுஷனாவேன் அப்படின்னு கோதை கோவப்படுறாங்க. எந்த கோதை இப்போ அடுத்த வாரமே ஏதாவது அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணால் காப்பாற்றி கூட்டுறது, அவன் பாவம் திருந்திட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல போகிறது இந்த கோதை தான்.
ஸோ உடனே அதை கேட்டு நீ இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கார்த்தி வந்து எவ்வளோ பெரிய விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணே ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா உடனே நீ படிச்சிருந்தானடா நீ அதை எத்தனை தடவை சொல்லுவேன், இந்த வேலை விஷயத்தை என்னால் யோசிக்க முடியல, நானே ஆதாரத்தை தேடி ஒவ்வொருத்தன் காலையாக வந்துட்டு இருக்கேன், சும்மாவே நான் கெஞ்சிட்டு மட்டும்தான் இருப்பேன், இப்போ இன்னும் எக்ஸ்ட்ராவாக கெஞ்சிறேன் நான், அதுதான் என்னோட ரோலே ஹீரோவா, அப்படி இருக்கும் பொழுது நீ என்னன்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கொண்டு வர, நீயே பார்த்துக்கடா அப்படின்ட்டாங்க. உடனே சரி விடுப்பா நீ கோவப்படாதப்பா போப்பான்னு அனுப்பிட்டு அவன்கிட்ட எதுவும் கேட்காதப்பான்னா வசுவும் வந்து மாமா கோவத்தில் பேசுகிறானுங்க, நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் பிஸ்னஸில், நீங்கள் வேறு எதையும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. இவங்களுக்கு இருக்கிறதே ஒரு ஆர்டர் தான், அந்த ஆர்டரை ஒழுங்காக முடிச்சாகணும். ஒர்க்கர்ஸ்னாங்க, ஒர்க்கர்ஸ்க்கு வேறு நிலைமை வேறு பரிதாபமாகிடும். இப்போ இந்த இவங்களை நம்பி கூட இருக்கவங்களுக்குலாம் அந்த ஆர்டர் போச்சுன்னா போச்சு. ஸோ சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு கிளம்பி அர்ஜுன் கார்த்தி அங்கே போயிடுறாரு. இப்போ தமிழும் நமச்சு என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரருக்கு போலீஸ் வேலை பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி தரதுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு பரமனும் அர்ஜுனும் இதை பண்ணலான்னு நினைக்கிறோம். பரமன் கண்ணாடி அங்கே தான் எடுத்தீங்க, அவள் பரமன் பண்ணாட்டியும் பரம அதில் இன்வால்வ் ஆகிருக்காரு, யாருக்காக பண்ணாரு வேணால் கண்டுபிடிக்கலாம், அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கலிவர்தன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஆமாம்மா அந்த கலிவர்தன் வந்து ஏன் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இல்லை அவனுக்கு வந்து பொய் சொல்லியிருக்கான் எங்கள் கல்யாண விஷயத்தையே, எனக்கு கல்யாணம் ஆனதுங்க அதை மறைச்சு அதை வந்து இவர் சொல்லிட்டாரு சார் சொன்னதுக்கு பிறகும் வந்து இப்போ கண்டிப்பாக மேகனா வந்து கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, ஏன் பொய் சொன்னான்னு கேட்டிருப்பாங்க, அங்கே கை கலப்பாய் கூட கொலை பண்ணியிருந்துருக்கலாம் அவன் அப்படிங்கும் போது இவர் சொல்கிறார் அந்த சித்தப்பாவும் அந்த மாமாவும் அந்த மாமா பையனும் கொலை நடந்ததுக்கு பிறகு நேராக பாடி வாங்க தான் வந்திருக்காங்க, பாடிலாம் வாங்கிட்டாங்களாம். இப்போ ஸோ வாங்குறதுக்கு மட்டும் தான் வந்தாங்க, நடுவில் வரவே இல்லை, அன்றைக்கும் அவங்க ஃபீல் பண்ண மாதிரியே தெரிலன்னாங்க. அப்போ அவங்க மேலே சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா அவங்கள விசாரிச்சா போதும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும், அவங்கள எப்படியா வர வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னா ஆமாம் அவங்க ஊரை விட்டு போயிடுறதுக்கு முன்னாடி விசாரிச்சிடணும், அவங்க மேலே ஏதோ தப்பு இருக்க மாதிரி தான் தோணுது, எதுக்காக அதை பண்ணாங்க என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களோட செல்ஃபோன் சிக்னல்ஸையும் ட்ரேஸ் பண்ணுவோங்கிறாங்க. ஆனால் கொலை பண்ண இடத்துக்கு போனதே பரமனும் ஆட்களும் தான் போனாங்க, அந்த பரமனையே கண்டுபிடிக்க முடியல இவங்களால், சம்மந்தம் இல்லாமல் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அவங்கள டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு எதையோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கொலை செய்கிறதுக்கு காரணமாக இருந்தால் அதுக்கு அதே அளவுக்கு ஈக்குவலான காரணம் அர்ஜுனும் இருந்திருக்காரு, அதை வந்து அர்ஜுனையும் பரமனும் பண்ணல அப்படின்ட்டார் ஒரே வார்த்தையில் தமிழ். எப்போ ரொம்ப அறிவிப்பா உனக்கு அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. இதுக்கு நடுவில் ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு வச்சு இப்போ கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து புதுசாக ஒரு ஐடியா கொடுக்குறாரு, நம்ம வந்து மொத்தமாக மெஷின் செய்கிறோம் பார்ட் செய்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ஷிஃப்ட்டில் பாதி அந்த ஷிஃப்ட்டில் பாதின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பார்ட்டாக செஞ்சு மோல்டிங் கடைசி நாளில் பண்ணலாங்கிறாங்க. கடைசி நாளில் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு அவங்களாம் சொன்னால் நான் தானே முதலாளி நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்னு கோவப்படுறாரு. இல்லை நம்ம இப்படி தான் பழகிருக்கோம், இப்படி தான் செஞ்சுருக்கோம், நம்ம பேசாமல் வந்து தமிழ் சார்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னா அவர் பிஸியாக இருக்காரு, அவரை இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியாது, நான் சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படின்னா கூட எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு கேளுங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து வேறு எதுவும் முடிவெடுக்க வேணாம், தயவு செஞ்சு நேராக கிளம்பி போய் நீங்களே வந்து நான் சொல்கிற மாதிரி தனித்தனி பாட்டாக 2 ஷிஃப்ட்டாக செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறார். எப்படி இந்த பிளான் ஒழுங்காக போகாது, அதுக்கும் தமிழ் தான் வந்து கடைசியாக காப்பாற்றணும்னு ஒரு பக்கம் வந்து நிற்க போகுது. இதுக்கு நடுவில் தமிழ் இந்த பக்கம் இந்த இது ஆதாரத்தை அவர் தான் கண்டுபிடிக்கணும், போலீஸ்காரரு 10 பைசா பிரோஜனம் இல்லாமல் இருக்காரு, அதுலேயும் இவருங்க போகிற ரூட் எல்லாமே முட்டிக்கிற ரூல் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நடுவில் போட்டு அர்ஜுன் சொல்லி சரஸ்வதியை இன்னமும் கொடுமைப்படுத்த போகிறாங்களாம். அந்த வார்டன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இவருக்கு மினிஸ்டர் லெவலில் தெரியும், ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரை மட்டும் பேசிட்டு விட்டார். என்ன பைத்தியக்காரதனம்னே நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டயர்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.